ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி சிந்தனை செய்யல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு தான் சத்தான சாப்பாடை சாப்பிட்டாலும் ஏன் ரத்த சோகை வருது, அதாவது அனிமியா வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ கர்ப்பிணி பெண்கள் மாதமாக இருக்கும்போது ஓர் உயிர் ஈருயிர் ஆகுறாங்க, அப்படித்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் 1.5 லிட்டர் ரத்தம் கூடும். ஸோ அப்படி கூடுனா தான் பேபிக்கு தேவையான அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள், ஆக்சிஜன் இதெல்லாம் அந்த திசுக்கள் வளர்ச்சிக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் பேபியை நம்ம நல்லா க்ரோ பண்ண முடியும். ஸோ அதில் ஃபிசியாலஜிக்கலாக மாதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இது ரத்தத்தோட அளவு கூடும். ஆனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் குறையும் இந்த ஹீமோ டைலூஷன் நடக்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 லிட்டர் பாலில் 1 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் அதே பாலில் 1 சொம்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது பாலோட வால்யூம் அதிகமாகும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தானே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்ம மாதமாக இருக்கும்போது நார்மலாகவே குழந்தைக்கும் சேர்த்து பிளட் சப்ளை கொடுக்கறதுனால ரத்தத்தோட வால்யூம் அதிகமாகுது. ஸோ இது எப்போ நடக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, 6லேருந்து 12வது வாரத்தில் இருந்து இந்த ஹீமோ டைலூஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. எவ்வளோ அப்படின்னா 10லேருந்து 15% ஹீமோ டைலூஷன்ஸ் நமக்கு நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசியோட ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஹீமோக்ளோபினை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அந்த மூலப்பொருட்கள் மூலமாக ஹீமோக்ளோபின் மறுபடியும் உற்பத்தியாகி குழந்தைக்கு சப்ளை கொடுக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, அதாவது 5, 6, 7 இந்த மாதங்களில் தான் நம்மளோட ரத்தத்தின் அளவு 1லேருந்து 2 கிராம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக ஒரு பொண்ணு மாதமாக இருக்கும்போது ஒரு 12 கிராம் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன ஆகும் அப்படின்னா 1லேருந்து 2 கிராம் குறையும். இது நார்மல் தான். ஆனால் இதை நம்ம கண்டுக்கிடாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா இன்னும் நல்லா குறைஞ்சி 10க்கு கீழே வந்துடும். ஸோ 10க்கு கீழே எப்போ அந்த பொண்ணுக்கு ரத்தம் வருதோ அப்போ அந்த பொண்ணு மாட்ரேட் அளவிலான ரத்த சோகையினால் பாதிக்கப்படுறாங்க. இதை நம்ம சரி பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, இந்த ரத்தச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்து இணை உணவுகளை நம்ம சாப்பிட்றது மூலமாகவும் ரத்த விருத்தி மாத்திரைகளை நம்ம எடுக்கிறது மூலமாகவும் இந்த ரத்த அளவை நார்மலாக வச்சுக்கிடலாம். ஒரு வேளை அப்படி நம்ம சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். ஏன்னா இந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன சொன்னோம், குழந்தைக்கு இந்த ஹீமோக்ளோபின் மூலமாக அந்த இது மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே சொல்லுதுன்னு சொன்னோம். இந்த ரத்த அளவு கம்மியாக இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. இதனால் குழந்தை லோ பர்த் வெயிட் பேபியாவோ வேறு எதுனா தொந்தரவுகளோடு பிறக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா குழந்தை குறித்த டைமுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்து இந்த ரத்த சோகை இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக மாதமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் ஆனதுலேருந்து குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்குமே தேவையான ரத்தச்சத்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம உடம்புல எவ்வளோ ரத்த அளவு இருக்குது அப்படின்றத வச்சு அது ஒரு மாத்திரை நம்ம டெய்லி எடுக்கணுமா, இல்லைன்னா 2 வேளை 2 மாத்திரை எடுக்கணுமா அப்படிங்கிறத மருத்துவர்கள் நமக்கு அறிவுரை கூறுவாங்க. அதுபடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தில் வர்ற ரத்த சோகையிலேருந்து நாம் காத்துக்கிடலாம். ஒரு நல்ல ஒரு இளைய தலைமுறையை நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் நல்லாவே நல்லா அயன்ரிச்சான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த 4, 5, 6, 7 இந்த மாதங்களில் கண்டிப்பாக ரத்த அளவு முன்னாடி இருந்த அளவை விட குறையும். இதை சரி செய்கிறதுக்காகத்தான் நம்ம ரத்த விருத்தி மாத்திரைகள் எடுத்துக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது இணை உணவுகள் எடுத்து அதை நம்ம சரி பண்ணுறதோ செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இது உண்மைக்குமே தெரியாது. எதனால் இப்படி நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம், அப்போ எப்படி இந்த மாதிரி ஆகுது அப்படின்லாம் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஆனால் பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் அதை உணர முடிஞ்சது. இன்னும் நிறைய கிராமப்புறங்களில் மக்கள் இந்த அனிமியா பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இதில் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம், உங்களுக்கு இல்லை சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்கள் மூலமாக அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் சொன்ன இதில் வேறு எதுனா மாற்று கருத்துக்கள் இருந்தாலும்
என்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் நாளை வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சிந்தனை செய் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக மாதமாக இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம ரத்தத்தோட அளவை பரிசோதனை செய்கிறது மிகவும் மிக 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 அவசியம். அப்படி செய்தால் மட்டும்தான் நம் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் அளவை கண்டறிந்து சரியான நேரத்தில் அதற்குண்டான சிகிச்சையை பெற்று நலமான வளமான குழந்தையை இந்த உலகிற்கு நாம் கொண்டு வர முடியும் என்பதை உங்கள் முன் உரித்தாக்குகிறேன். மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன். மாதம் ஒரு முறை முடிந்தவர்கள் 15 நாளைக்கு ஒரு முறையாவது இரத்த அளவை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.